சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் முற்பகுதி நாட்களில் 11ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. மாதத்தின் முதல் 2 வாரங்கள் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அண்ணன் அக்கால் உறவுகள் நன்றாக இருக்கும். தொழிலில் லாபங்கள் நன்றாக இருக்கும். வேலை போனவர்களுக்கு 2 வாரங்களில் வேலைகள் கிடைக்கக்கூடிய தன்மை, தொழில் வியாபாரம் போன்றவைகள் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய அமைப்பு, உதவியாளர்கள் வேலைக்காரர்கள் போன்றவைகள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய நிலைமை என எல்லாவற்றிலும் முன்னேற்றங்கள் முதல் 2 வாரத்திற்கு அமையும். பின் 2 வாரங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செலவுகள் இருக்கும். அதே நேரத்தில் செலவுகளுக்கேற்ற வருமானங்களும் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு, ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்காக, புது கிளை அமைக்கிறதுக்காக, ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறதுக்காக ஒரு பேங்க்கில் லோன் போட்டிருக்கேன், அந்த லோன் வர்றதன் மூலமாக டெவலப் தான் ஆகும். நான் கடன்காரன் ஆகிறத விட அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்களும் வரும் என்கின்ற உங்களுக்குள்ளேயே ஒரு மன திருப்தி ஏற்படக்கூடிய நல்ல ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமையும். அஷ்டமச்சனியின் தாக்கங்கள் பெரிய அளவில் இல்லாத அளவிற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு கடன், நோய் போன்றவைகளை விலக்கி வைக்கக்கூடிய, ஆரோக்கியமும் நன்றாக இருக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஜூலை மாதம்.